இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை. வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021. முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யலை. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார்.